Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு ஜர்தோசியை வச்சு ஒரு அழகான ப்ளவுஸ் பேக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஆரி எம்ப்ராய்டரி தெரியணும் அப்படின்றதோ இல்லாட்டினா வேறு பேசிக் எம்ப்ராய்டரி தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சிம்பிளான மெத்தடை வச்சு ஒரு அழகான டிசைன்ஸ் பண்ணலாம். இதை நல்லா பாருங்கள். இதில் வந்து நான் ஆரி செயின்ஸ் போட்டிருப்பேன். நான் பேசிக் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரி எம்ப்ராய்டரி யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மெத்தட்ஸில் யூஸ் பண்ண செயின்ஸ் தான், சிம்பிள் செயின்ஸ் தான் இதில் இருக்குது. அது போக ஸ்டோன் செயின், ரன்னிங் ஸ்டோன் செயின்ஸ், அதை வந்து ஜஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ ஆரி தெரிஞ்சவங்க, ப்ரொஃபஷனாக ஆரி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஆரி ஆல்ரெடி பண்ணிவிட்டு ஆரி டிசைன்ஸ் இது மாதிரி ஆல்ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜர்தோசியை வச்சு மேற்கொண்டு எப்படி ஹைலைட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி தெரியலைன்னா கூட ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரி மெத்தட்னு போட்டிருக்கிற இதில் இருக்கிற செயின் ஸ்டிச்சஸை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு செகண்டில் ரன்னிங் ஸ்டோன் செயின்ஸை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஜர்தோசியை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஜர்தோசின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஒரு நூல் பிடிச்சி இழுத்தா கூட இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் நல்லா பார்வையாக இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஜர்தோசியை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து குந்தன் ஸ்டோன்ஸ், நார்மல் குந்தன் ஸ்டோன்ஸ். இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்டிக்கிங் குந்தன் ஸ்டோன்ஸ், ஸ்டிச்சிங் குந்தன் ஸ்டோன்ஸ், அதாவது ஸ்டோன்ஸில் மேலேயும் கீழேயும் ஹோல்ஸ் இருக்கும். அது இருந்ததுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஹோல்ஸ் கிடையாது, ஜஸ்ட் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸு இதெல்லாமே சாதாரணமாகவே கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் இல்லைனா எம்ப்ராய்டரி ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணுற எல்லா கடைகளையும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இது நார்மல் ஷூயிங் த்ரெட்டு. ஷூயிங் த்ரெட்னா தையல் நூல் தான். இது வேறு ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம கோல்டு கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது மெஜாரிட்டி அதோட ரிலேட்டட் த்ரெட்டாக யூஸ் பண்ணலாம். லைக் மஸ்டர்ட் கலர், இல்லை பிஸ்கட் கலர், இல்லைனா ஸ்கின் கலர், இல்லைனா லைட் பீச் கலர், அந்த மாதிரியான த்ரெட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வெளியில் வந்தால் கூட அது வந்து தனியாக தெரியாது. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டண்ட் டெக்னிக்ஸு. இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம பண்ணுற ஒர்க் வந்து நல்லா ப்ரொஃபஷனல் டச்சில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஊசி. இது நார்மல் ஊசி தான். இது வந்து க்ரீவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காது பகுதி பாருங்கள், இது வந்து ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம நார்மலாக பட்டன் தைக்கிற ஊசியில் வந்து பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இது வந்து க்ரீவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது காது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பாருங்கள், பெருசாக இருக்கும். ஊசி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஊசி. அப்புறம் ஜர்தோசியை கட் பண்ணுறதுக்கு கட்டர். இது மட்டும் இருந்துச்சுனாலே இது அழகாக நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேவையான இடத்துல ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸை வந்து எங்கே எவ்வளோ வேணுன்ற மெஷர்மெண்ட்ஸ் பார்த்து நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஒரு ஹாஃப் டே இதை வந்து சுத்தமாக நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் நம்மளோட ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு அந்த காஞ்ச ஸ்டோன்ஸுக்கு மேலே இந்த மாதிரி ஜர்தோசியை வச்சு அளவு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அளவு பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த நெயில்ஸால் ஒரு மார்க் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சஸ் தெரியும். எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டிஃப்ரென்சஸ் தெரியும். இந்த இடத்துல கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. சிசர் வச்சு ட்ரை பண்ணாதீங்க. சிசர் வச்சு கட் பண்ணும்போது இந்த எட்ஜ் பார்ட் வந்து உங்களுக்கு இர்ரெகுலராக வரும். இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணும்போது லேசாக ஒரு நூல் பிடிச்சி இழுத்தா கூட இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பாயிண்டடாக கட்டர் ட்ரிம்மர் இது மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. 10 ரூபா தான் அதுக்கு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரிம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது இது ஒவ்வொரு தடவையும் அளவு வச்சு எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி மொத்தமாக தேவையான அளவுக்கு நம்ம வந்து மெஷர் பண்ணி முதலே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் அதுக்கு தேவையான அளவுக்குன்னு சொல்லி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நார்மல் காட்டன் த்ரெட்டு. இந்த காட்டன் த்ரெட்டை நம்ம கொக்கி தைக்கிறதுக்கு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி 2 strands. ரொம்ப நீளமாகவும் நூல் எடுத்துக்கிற வேண்டாம், ஓரளவுக்கு, இல்லைன்னா நூல் சிக்காயிடும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஹைட் இருந்தால் கூட ஓகே. கட் பண்ணிவிட்டு
எட்ஜில் எப்பயும் நம்ம நாட் போடுற மாதிரி நாட் போட்டுக்கோம். ஓகே, இப்போது இந்த அளவுக்கு நூல் எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி நம்ம ஸ்டிக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டோனை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நூலை வந்து நார்மல் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு கீழேருந்து விடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி கீழேருந்து விட்டாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நூலை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜர்தோசி, அதை இந்த ஊசியில் விடுறேன். சரியா, ஊசியில் விட்டு இப்போ எடுத்துடும். இந்த மாதிரி நூலோட எட்ஜ் வரைக்கும் இந்த ஜர்தோசி வரட்டும். ஜர்தோசியை போட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள், ஏற்கனவே இந்த இடத்துல குத்தியிருக்கேன். ஸோ அது பக்கத்துலேயே திரும்பவும் குத்துறேன். குத்திட்டு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கையால் அந்த ஜர்தோசியை நல்லா பிடிச்சிட்டு இந்த மாதிரி எடுக்கிறோம். எடுத்து நல்லா பாருங்கள், இந்த ஜர்தோசியை நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல திரும்ப குத்துறேன். குத்தி இதை வந்து இதே மாதிரி லூஸாக விட்டுறக்கூடாது, கொஞ்சம் பிடிச்சிட்டு அப்படி டைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நூலை டைட் பண்ணும் போது அந்த இடத்துல நீங்கள் நூலை வச்சு தைச்சிருக்கீங்க தைக்கலைன்ற டிஃப்ரென்சஸே தெரியாது. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல நூல் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற 2 சைட்ஸ்க்கும் செய்யணும். பாருங்கள், லைட்டாக ஒரு நூலை ப்ரெஸ் பண்ணாலே அந்த நூல் வந்து ஜர்தோசிக்கு இன்பிட்வீனில் போயிடும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா ஸ்டோன்ஸையும் டிசைன் பண்ணிட்டு வரலாம். ரெடிமேட் பேச்சஸ் வாங்கினீங்கன்னா கூட இன்றைக்கி 200, 300 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, அதுக்கு கம்மியாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்மளே செய்யும் போது இதோட காஸ்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எனக்கு ஆரி எம்ப்ராய்டரி தெரியாது, பேசிக் எம்ப்ராய்டரி எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ஆரி எம்ப்ராய்டரி பேசிக் செயின் ஸ்டிச்சஸ் நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதையும் மீறி உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் நார்மலாக இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டோன் செயின்ஸை ஒட்டிட்டு இது மேலே அங்கங்கே நாட் மாதிரி ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டுட்டு வெளியில் இந்த ஜர்தோசி ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கனாலே குறைஞ்சபட்சம் 500 ரூபாய்னாலும் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஜர்தோசி ஒர்க்குக்கு அவ்வளோ காஸ்ட்லி தான், அந்த ஒர்க்கே காஸ்ட்லியான ஒர்க் தான். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதுக்கு பேசிக்காக எம்ப்ராய்டரி தெரியணும் அப்படின்ற நீட் கிடையாது. வீட்டிலேருந்து நம்மளாம் ட்ரை பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டோன்ஸும் செஞ்சு முடிக்கும் போது ஒரு அழகான ரொம்ப கிராண்டான ப்ளவுஸ் டிசைன் ரெடி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please don't forget to subscribe our channel. Thank you.